சட்டித்தாங்கல்ல 20,000 மேட்ச்சு. அவங்க நிறைய மேட்ச் ஃபஸ்ட் லீக்லாம் எடுக்கல, செகண்ட் லீக் மேட்ச் இது. பெரிய குறுக்கை வர்சஸ் கலர்புரம். ஸ்ட்ரைக்கில் அன்பு, நான் ஸ்ட்ரைக்கில் சக்தி. கலர்புரம் அணிக்காக ஃபஸ்ட்டு பாலு. ஃபஸ்ட் ஓவர் போட பாபு. ஃபஸ்ட்டு பாலு. இங்கே இந்த கிரவுண்டில் 2 கிரவுண்டில் மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்ட் ஒன்று, அங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு பால் நல்லா யாருக்கு ஆஃப் சைடில் போட்டிருக்காரு, கண்டிப்பாக சிங்கிளாக மாறும். நல்ல பவுலிங். கலர்புரம் அணியாக சக்தி பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் நல்ல பேட்ஸ்மேனு. ரெண்டாவது பால் ஒயிட் பால், அகலப்பந்து. செகண்ட் பால் ரீபாலு, மறுபடியும் ஒயிட் பால். பைஸ் எதுவும் இல்லை, பைஸ் இல்லை, லெக் பைஸும் இல்லை, ஓவர் த்ரோ மட்டும்தான். 2 பால் வைடு. அடுத்த பந்து தொடர்ந்து 2 பால் வைடு. சைடு மாற்றிருக்காரு, ஓவரில் விக்கெட்டில் போடுறாரு. நல்ல பவுலிங், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால் போல் நல்ல பவுலிங், எடுத்து வந்து உள்ளே போட்டிருக்காரு, கண்டிப்பாக சிங்கிளாக மாறும். எடுத்து அடிச்சிருக்காரு, டேரக்ட் விக்கெட்டு கொடுத்துட்டாங்க. நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்கப்பா. சக்தி நல்ல பேட்ஸ்மேன் டீமுக்காக. பெரிய குறுக்கு நல்ல ஃபீல்டிங், டேரக்ட் ஹிட்டு, விக்கெட். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அன்பு. ஆஃப் சைடில் நல்ல ஷாட்டுங்க, அப்படியே லாஃப்டர் தூக்கி விட்டார். இவங்க 4 மாறுமா, மாறிடுச்சுங்க 4. நல்ல பேட்டிங். பெரிய குறுக்கு டீமு எல்லாமே சின்ன பசங்க, இளஞ்சிட்டுக்கள், நல்லா விளாட்ருக்காங்க. ஒயிட் பாலு. லாஸ்ட் 2 பாலு, 5th பாலு. நல்ல ஏர்க்கர் பந்துங்க, எடுத்து கால் குத்து பந்து, கால்லே சொருகிருக்காரு. நல்ல டாட் பால். ஃபஸ்ட்டு பால் ஓவரில் எடுத்து வந்து லைனில் நல்லா போட்டிருக்காரு. அப்பீல் பண்ணுற பேட்ஸ்மேன் வைடு நான் கேட்குறாரு. பார்க்கலாம், அம்பையர் டிசிஷன் தான். அம்பையர் டிசிஷன் டாட் பால் ஓவரு. பெரிய கிரவுண்டு ஃபுல்லாக பாருங்கள். அங்கே ஒரு கிரவுண்ட் நடந்துட்டுருக்கு மேட்ச்சு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. 2 கிரவுண்டில் மேட்ச் நடக்குது. செகண்ட் லீக், தேர்ட் லீக் அப்படின்னு நடந்துட்டுருக்குது. பெரிய கிரவுண்டு. 8 ரன், 1 விக்கெட்டு. 2வது போட துரைராஜ். பேட்டிங்கில் பார்த்திபன், கலர் கொடுத்து அவரும் நல்ல பேட்ஸ்மேன். ஃபஸ்ட்டு பால் பெரிய அகல பந்துங்க, ஒயிட் பால். ஃபஸ்ட்டு பால் மறுபடியும் வைடு. அப்புறம் நல்லா போட்டுருக்காரு, ஆஃபில் அடிச்சிருக்காருங்க. இங்கே பாருங்க, கேட்சாக வருமா, கேட்ச் மிஸ் ஆகி 6. அடிச்சிருக்காருங்க. இங்கே பாருங்க, கேட்சாக வருமா. நல்ல ஷாட்டுங்க, பார்த்திபன் அந்த டீமுக்காக 6 ரன் பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல பேட்டிங். செகண்ட் பால் டாஸ் பால் மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாருங்க. இந்த பால் லெக் சைடில் அடிச்சிருந்தா போயிருக்கோம். டாட் பால். ஒரு 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக். ஆஃப் சைடில் நல்ல கட் ஷாட்டு. சிங்கிள் ரன், கண்டிப்பாக சிங்கிள் ரன்னாக மட்டும்தான் மாறும். 4th பால் லெக் சைடில் யார்கர் பண்ணாங்க, வாங்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங், கண்டிப்பாக சிங்கிள் ரன்னோட தடுத்துட்டாங்க. நல்ல பேட்டிங், சிங்கிள் ரன்னை மட்டும்தான் மாறுது. பால் நல்ல பவுலிங்க, நல்ல லென்த்தில் போட்டு லைட்டாக கொஞ்சமாக திருப்பியிருக்காரு. நல்ல பவுலிங். டாட் பால். லாஸ்ட் பால் டாஸ் பாலை மிஸ் பண்ணி போல்டாக இருக்காருங்க. போல்டு. பார்த்திபன் அந்த விக்கெட்டை இருந்திருக்காரு. நல்ல பவுலிங் பெரிய குறுக்காக துரைராஜ். 2 ஓவருக்கு 18 ரன், 2 விக்கெட்டு. 3வது ஓவர் போட சுந்தர்ராஜ் பெரிய குறுக்காக. ஸ்ட்ரைக்கில் அன்பு. ஃபஸ்ட் பால் இல்லை, ஷார்ட் பிச் பாலை மடிக்க அடிச்சிருக்காரு. கேட்சாக மாறுமா. நல்ல கேட்சுங்க, நல்ல கேட்ச். அவன் பேர் எனக்கு தெரியல, ஆனால் லம்புன்னு சொல்லணும். நல்ல கேட்ச் அந்த டீமுக்கு. மறுபடியும் நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் வந்து போகிறாரு அன்பு. சுந்தர்ராஜ் ஃபஸ்ட்டு பால் ஒரு மெயின் விக்கெட் எடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரத். செகண்ட் பால் நல்ல ஏர்க்கர் பந்துங்க, எடுத்து வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங். டாட் பால். 3வது பந்து ஒயிட் பால். நல்ல இடத்துல தான் போட்டார். நல்ல லைன் கொஞ்சம் வெளில. ஒயிட் பால். நல்ல ஆஃப் சைடில் கேட்ச் ஆமாம், கண்டிப்பாக விக்கெட்.
நிறைய விக்கெட் அந்த டீமுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு சுந்தர்ராஜ். நல்ல பவுலிங். 5th பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே யார்கர் போட்டு போல்டுங்க. பேட்டை கையில் அடிச்சு பேட்ஸ்மேன் விக்கெட் வந்து வெளில போகிறாரு. நல்ல பவுலிங் பெரிய குறிக்கானிக்காக சுந்தர்ராஜ். ஸ்ட்ரைக்கில் ரன்னு எதுவும் விட்டு கொடுக்காம சிறப்பாக பந்து போட்டிருக்காரு சுந்தர்ராஜ். மறுபடியும் எட்ஜ் ஆகி இங்கே ஒயிட் பாலை எட்டி அடிக்க போனார். டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஆஃப் சைடில் அப்படியே அடிச்சிருக்காரு. கேட்சாக மாறுமா பார்க்கலாம். நல்ல கேட்சு. 4 விக்கெட்டுங்க இந்த ஓவரில். இந்த ரெண்டுமே விட்டு கொடுக்காம 4 விக்கெட் எடுத்துருக்காரு சுந்தர்ராஜ். நல்ல பவுலிங். கூட பாபு ஸ்ட்ரைக்கில் ராம்கி. நல்ல பேட்ஸ்மேன் அவர். மடக்கி அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. மறுபடியும் நல்ல கேட்சுங்க. லம்பு எல்லா விக்கெட்டும் எடுத்துகிட்டு நல்ல செலப்ரேஷனு பெரிய குறிக்கை. நல்ல இளஞ்சிட்டுக்கள் ஒரு செல்லமாக சொல்லலாம். நல்ல டீமு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனு கலர் போகிறதுக்காக. 2வது வந்து நல்ல இடத்துல போட்டு லைட்டாக திருப்பு ஒரு பவுலரு. லெக் அவுட் ஆகும். டாட் பால். 3வது பால் எடுத்துகிட்டு வந்து காலில் எடுத்துக்கிறேங்க. டாட் பால். 4th பால் லெக் சைட் பால். லெக் சைடில் தட்டி விட்டுருக்காருங்க. கண்டிப்பாக 4ஆக மாறுமா பார்க்கலாம். 4 அங்கே 4 ரன்னு. நல்ல பேட்டிங். லெக் சைடில் அந்த பால் அப்படி தட்டி தான் விட்டார். லாஸ்ட் 2 பால் இந்த ஓவரில். கண்டிப்பாக நிறைய ரன் என்ன பதிவு பண்ண தான் பந்து போட முடியும். நெக்ஸ்ட்டு அடிச்சிருக்காருங்க லெக் சைடில். ஆஃப் சைட் பால் வளைச்சி அடிச்சிருக்காரு. 4 இங்கே. நல்ல பேட்டிங் ஓவரில். மறுபடியும் குத்தி வந்த பால் அப்படியே கீழே தான் அடிச்சிருக்காரு. படலை ஒழுங்கா அப்படி சொல்லலாம். பந்து எடுத்துட்டாங்க. ரன்னிங் காட்டுறேன். சிங்கிள் ரன் மட்டும்தான். ஓட மாட்டாங்க கண்டிப்பாக. முருகவேல் அடுத்த ஓவர் போட 4 ஓவருக்கு 28 ரன்னு. 7 விக்கெட்டுக்கு. நிறைய நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் முன்னாடி எடுத்துட்டாங்க. இல்லைனா நிறைய ரன் அடிச்சிருப்பாங்க கலர்புரம். ஃபஸ்ட் பால் லாஸ்ட் ஓவரில் எடுத்து வந்து யார்கர் பந்துங்க. டாட் பால். 2nd பால் லெக் பையில் டாட் பாலுங்க. 3வது பால் மறுபடியும் ஷார்ட் பாலை லெக் சைடில் அடிக்க போய் டாட் பாலுங்க. இந்த மேட்ச்சு இந்த பிச்சு புதுசு. அந்த பிச்சில் தான் ஆடிட்டு இருந்தோம். போன மேட்ச் இதில் தான் ஆடிருந்தோம். லெக் சைடு நிறைய 6 பதிவு பண்ணலாம். அந்த கிரவுண்ட் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஒயிட் பால். 5th பால் மறுபடியும் டாட் பாலுங்க. லெக் பையில் பேட்டை எடுக்க போனார். அப்படி நிறுத்திக்கிறாரு. டபுள் மைண்டாக ஆடிட்டு இருக்காரு. டாட் பால். லாஸ்ட் 2 பால். போன பால் 5th பால்ன்ட்டேன். இங்கே ஏறிடுச்சுங்க டாஸ் பால். நல்ல கேட்ச் முருகவேல். நியூ பேட்ஸ்மேன் ஆதி. லாஸ்ட் 1 பால் பெரிய ஷாட்டு போவார் கண்டிப்பாக. போனாருங்க. இங்கே ஏறிடுச்சுங்க. விக்கெட்டுங்க. நல்ல பவுலிங். முதல் ஓவர் போட பார்த்திபன் கலர் போகிறதுக்காக. பேட்டிங்கில் சுந்தர்ராஜ். நான் ஸ்ட்ரைக்கில் பாபு பெரிய குறிக்காக. 31 அடிக்கணும் 30 பாலுக்கு. பால் டு பால் தான் இருக்கு ரன்னு. ஃபஸ்ட்டு பால் நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் இல்லை. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. அங்கே 4ஆக மாறுமா. 4. நல்ல பேட்டிங். ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் சைடில் நல்லா அடிச்சிருக்காரு. ஃபீல்டிங் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி விடணும் இந்த ரன்னுக்கெலாம். இல்லைனா பந்தே போட முடியாது. ரொம்ப கஷ்டம். சுந்தர்ராஜ் பேட்டிங்கில் நம்மளோட சிஷியம் தான். பெருமையாக சொல்லிக்க சொல்லுவோம். நல்ல ஆல்ரவுண்டரு பெரிய குறிக்கு. 2வது பால் ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். மறுபடியும் லெக் சைடில் ஃபீல்டிங்குங்க. 2 விட்ட மாறுமா. மிஸ் பண்ணிட்டாருங்க. மறுபடியும் ஓவர் த்ரோவில் இன்னொரு ரன்னாக மாறுது. 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. கையில் இருந்த பாலுக்கு 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. நல்ல ரன்னிங். 3வது பால் ஆஃப் சைடில் கேட்சாக மாறும் கண்டிப்பாக. அங்கே கேட்ச் தான். நல்ல ஃபீல்டர் ராம்கி. 2 பால் 6 ரன்னை பதிவு பண்ணிட்டு விக்கெட்டை விட்டார் சுந்தர்ராஜ். நியூ பேட்ஸ்மேன் பேட்டிங்கில் லம்பு. நல்ல யார்கர் பந்துங்க. கால் குத்து பந்து. பாக்ஸில் எடுத்து அடிச்சிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் 2 பால். இந்த மாதிரி லோ ஸ்கோர் மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போகும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஒயிட் பால். மறுபடியும் 5th பால். போன பால் ஒயிட் பால். எட்ஜாயி இங்கே தடுத்துட்டாரு. கேட்சுக்கு போகல. டாட் பால். 5th பால்
ஸ்லாட்டில் இந்த பாலை மிஸ் பண்ணிருக்காருங்க. டாட் பால். 7 ரன்னு, 1 விக்கெட் மட்டும். நல்ல பவுலிங் போட்டு குத்து போயிருக்காரு அவர். கலர்புரத்துக்காக பார்த்திபன். 2வது போட ராம்கி. அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் பெரிய குறிக்காக பாபு. நல்ல பேட்ஸ்மேன். பால் டு பால் சூப்பராக ஆடுவார். ஃபஸ்ட்டு பால் ஒயிட் பாலுங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போட்டு ஆகணும், ஏன்னா கம்மி ரன் தான். ஃபஸ்ட்டு பால் நல்ல பவுலிங்க, நல்ல லென்த்தில் போட்டிருக்காருங்க. நல்ல பவுலிங், டாட் பால். அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலரு. 2வது வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, குத்தின இடத்துல வந்து டாட் பால். நல்ல பவுலிங். இங்கே ஃபீல்டு இல்லை, பால் கட் ஆகிடுச்சு, அங்கே போயிடுச்சு. பால் எடுத்துறாங்க, ரன்னிங் காட்டுறேன். பால் த்ரோ ஸ்பீடாக வரலைங்க, வந்திருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். 4th பால் பவுலிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டாக உள்ளே போட்டாருங்க, அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அப்படியே அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங். லாஸ்ட் பால் ஷார்ட் பால் அடிச்சுட்டாருங்க வெளில. பெரிய ஆறுங்க, பெரிய ஆறு. நல்ல பேட்டிங். சுற்றி வந்த பாலை மடக்கி அடிச்சிருக்காரு. பெரிய 6. லாஸ்ட் ஒரு பால், போன பால் லாஸ்ட் பால். 5th பால் போன பால், இந்த பால் லாஸ்ட் பால். பெரிய 6க்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறோம் பார்க்கலாம். ராம்கி பவுலர். லாஸ்ட் ஒரு பால் நல்லா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. உள்ளே போட்ட பால் அப்படியே. அங்கே நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன் மட்டும். அன்பு 2 ஓவருக்கு 21 ரன்னு, 1 விக்கெட் மட்டும்தான். இன்னும் 18 பாலுக்கு 10 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க பெரிய குறுக்கி. ஃபஸ்ட்டு பால் இல்லை, ஹேர்கர் பண்ணுங்க, லோட்டஸ் வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே 2 அவுட். பால் எடுத்து போடலைங்க, சிங்கிள் ரன் மாறிடுச்சு. செகண்ட் பால் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால். 3rd பால் ஒயிட் பாலுங்க, ஒயிட் பால். 3rd பால் மறுபடியும் ஒயிட் பாலுங்க. ஸ்லாட்டில் இருந்த பால் பெரிய சுத்து, ஆனால் டாட் பால். 5th பால் அடிச்சிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். நிறையா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது 6 அது. 5th பால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நிறைய டாட் பாலுக்கு அப்புறம் 6 பதிவு பண்ணியிருக்காரு. லம்பு இன்னும் 1 ரன் தான் அடிக்கணும். கண்டிப்பாக இந்த ஓவரில் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டாருங்க ஸ்ட்ரைட்டில், சிங்கிளாக மாறி மேட்ச் வின் பண்ணுறாங்க பெரிய குறுக்கை. கம்மி ஸ்கோர் இருந்தாலும் ரொம்ப போராடி தான் தோற்றுருக்காங்க கலர்புரம். 2 டீமுக்கும் வாழ்த்துக்கள்.